இந்தியாவின் தலை சிறந்த முதலமைச்சராக நீங்க யார் சார் நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வட இந்திய ஊடகம் ஒன்று முன்வைக்கிறது. அதற்கு வந்த பதில் என்ன தெரியுமா? திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்தியாவின் தலை சிறந்த முதலமைச்சராக செயல்பட்டார் என்று அந்த பதில் வந்தது. யாரிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது, யார் இந்த பதிலை சொன்னார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதனுடைய தலைவர் திரு அபிஜித் தீப்கே அவர்கள்தான் ஒரு வட இந்திய ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் இந்த பதிலை சொல்லி இருக்கிறார். எஸ், இந்தியாவின் தலை சிறந்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற பதில். இந்த ஒரு பதில் அப்படியே சும்மா சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. அவ்வளோதான் சொல்லிட்டாரா, முடிஞ்சு போச்சா, சரி சார் நாங்கள் கிளம்புறோம், அப்படி கிளம்பிடாதீங்க. இந்த பதிலுக்குள் பல்வேறு செய்திகள் ஒளிந்திருக்கின்றன. இந்த ஒரு பதில் அப்படிங்கிறது இந்திய அரசியல் வரைபடத்தையே மாற்றக்கூடிய ஒரு பதில். அப்படி என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இதுவரைக்கும் ரெண்டு கூட்டணி தான். ஒன்று பாஜக கூட்டணி, இன்னொன்று காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி. மூன்றாவது அணி பல முறை அமைந்து அது பெரிய அளவில் வெற்றி பெறாமல் போனது உண்டு. இந்த முறை பாஜகவும் அல்லாத காங்கிரசும் அல்லாத ஒரு மாற்று அணி இந்திய அளவில் மூன்றாவது அணி உருவாகி அந்த அணி ஒரு பெரும் இடங்களை கைப்பற்றுவதற்கான வேலைகள் பின்னணியில் தொடங்கப்பட்டு விட்டன. இதை முதல்ல சொன்னது நான் தான், தமிழ் கேள்வியில் தான் சொன்னேன். அவ்வாறான ஒரு அணி இந்த தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் வந்த உடனே சொன்னேன், ஒரு மாற்று அணி, ஒரு மூன்றாவது அணி என்ற ஒரு வாதத்தை வைத்தேன். இன்றைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் தலைவர் அந்த பதிலுக்கு, என்னுடைய அந்த கருத்துக்கு ஆமா சரிதான் உண்மைதான் என்பது போல வலு சேர்ப்பது போல இருக்கிறது அவருடைய இந்த ஊடகத்தில் அவர் அளித்த பேட்டி. சார் அப்படி ஒன்று சாத்தியமா? அப்படின்னா யார் சார் பிரதமர் வேட்பாளர்? ஒரு பக்கம் ராகுல் காந்திங்கிறாங்க, ஒரு பக்கம் மோடிங்கிறாங்க, ஒரு பக்கம் விஜயவே பிரதமர் வேட்பாளருங்கிறாங்க. அப்படின்னா மூன்றாவது அணியில் யார் சார் பிரதமர் வேட்பாளர்? ஸ்டாலினா? அப்படின்னா நிச்சயமா இல்லை. அந்த கேள்விகளுக்கு விடை சொல்லக்கூடியதான் இந்த வீடியோ. மூன்றாவது அணியின் பிரதமர் வேட்பாளர் யாராக இருப்பார், என்ன நடக்கும், காக்ரோச் ஜனதா பார்ட்டி திமுக கரம் கோர்த்தால் இந்திய அரசியல் என்னவாக மாறும் என்பதை பற்றி விரிவாக பேச இருக்கிறது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். देश का बेस्ट चीफ मिनिस्टर अब तक का आप किसे मानते हैं? सीएम किसी भी स्टेट का? तमिलनाडु के सीएम कौन थे अभी पहले? स्टालिन। एमके स्टालिन। इकोनॉमी काफी अच्छी करी थी उन्होंने, ठीक है, वो एक हो गए। पिनाराई विजयन ने केरला में एजुकेशन मॉडल, हेल्थ केयर मॉडल काफी अच्छा किया था। दिल्ली में अरविंद केजरीवाल जी ने भी काफी अच्छा काम किया था स्कूल और हेल्थ केयर का। तो कई सारे, आई विल बी ऑनेस्ट, मतलब क्या है, अच्छा काम किया है यार. முன்னதாக இந்த மூன்றாவது அணி, மாற்று அணி, இதை பற்றி பேசுவதற்கு முன்பாக மிக முக்கியமாக ஒரு செய்தியை சொல்லணும். அதை சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே போகிறேன். நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் 1 கிலோ சர்க்கரையின் விலை என்ன தெரியுமா? ஜீனி. எங்கள் ஊரில் சீனின்னு சொல்லுவோம், ஜீனி. ஆமாம், இந்த பட்டிமன்றங்கள்லாம் பேசுகின்ற தோழர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, சீனி சக்கரை சித்தப்பா சீட்டில் எழுதி நக்கப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க பட்டிமன்றத்தில். அப்படின்னா சீனின்னு எழுதி நக்குனா இனிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட சீனின்னு எழுதி தான் இனிமேல் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? ஆமாம், எழுதி காப்பியில் கீப்பியில் போட்டு குடிச்சா தான் உண்டு. ஏன்னா 1 கிலோ சர்க்கரையின் விலை 80 ரூபா. அரிசி கிலோ ஒன்றுக்கு 30 ரூபா கூடியிருக்கு. தட் மீன்ஸ் 30 ரூபா இல்லை, 1 கிலோ அரிசி 30 ரூபா அதிகரித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 60 ரூபா வித்த அரிசியினுடைய விலை 90 ரூபா. 1 கிலோ அரிசியின் விலை 30 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. சர்க்கரை விலை உயர்ந்திருக்கிறது. எண்ணெய், அத்தியாவசிய பொருட்கள். நீங்கள் இன்னைக்கு வெங்காயத்தினுடைய விலை என்ன தெரியுமா? வெங்காயம் கண்ணாபுனா ஏறிடுச்சு. கிலோ 60 ரூபா வெங்காயம். 1 கிலோ வெங்காயம் கிலோ 60 ரூபாயை கடந்துடுச்சு. ஒரு முட்டை 8-6 ரூபா. முட்டை விலை ஏறிடுச்சு, பால் விலை ஏறிடுச்சு, அரிசி விலை ஏறிடுச்சு, சர்க்கரை விலை ஏறிவிட்டது, எல்லா விலையும் ஏறிவிட்டது. மின் கட்டணம் கண்ணா பின்னான்னு உயர்ந்துடுச்சு. பட் என்ன இப்போ பிரச்சனை? விஜய் அழகாக இருக்காரா இல்லையா? அவர் தாடி ஸ்டைலாக இருக்கா இல்லையா? கோட்டு நல்லா இருக்கா இல்லையா? இன்னமும் இப்படி ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கும் என்று சொன்னால் இந்த மூன்றாவது அணிக்கான தேவை எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறதுக்காக இது சொல்ல வர்றேன். தமிழ்நாட்டில் விலைவாசி கட்டுக்கடங்காமல் உச்சத்தில் நிற்குது. விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய முதலீடுகள் பெரும் சரிவை சந்தித்திருக்கின்றன. நேற்று இது குறித்து சட்டமன்றத்தில் பேசக்கூடிய அமைச்சர் கீர்த்தனா தேவி அவர்கள், நம்ம ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திருநெல்வேலி பக்கம் பூடம் தெரியாமல் ஜாமி ஆடுறதுன்னு, அந்த மாதிரி பூடம் தெரியாமல் ஜாமி ஆடுறாங்க மேடம். அது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் என்ற நூற்றாண்டு கால மிக பாரம்பரியமிக்க ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகை சொல்லுகிறது, விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு 3 பேர் ஒரே நேரத்தில் சமகாலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார்கள். ஒன்று வெஸ்ட் பெங்காலில் பாஜக ஆட்சி, இன்னொன்று கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி.
இன்னொரு தமிழ்நாட்டில் விஜய் அவர்களுடைய ஆட்சி. இந்த 3 பேரும் கிட்டத்தட்ட ஒரே டயத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார்கள். இந்த மூவரும் முதல் காலாண்டில் ஈர்த்த முதலீடு என்ன, அதில் தமிழ்நாடு 74 விழுக்காடு சரிவு பின்னாடி போயிடுச்சுன்னு டேட்டாவோட ஆதாரத்தோட ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் சார்ந்து தொடர்ந்து கட்டுரைகளை எழுதி வரக்கூடிய ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் கீர்த்தனா தேவி அவர்கள் சட்டப்பேரவையில் நேற்று என்ன சொன்னாங்க தெரியுமா? அது நீங்கள் யாராவது காசை கொடுத்து எதாவது எழுதி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடு பொருளாதாரத்தில் பெரும் சரிவு என்று எழுதப்பட்ட கட்டுரைக்கு கீர்த்தனா தேவி சொன்ன விளக்கம் இது. அவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகை பற்றியும் தெரியவில்லை, அதை எழுதி அந்த ஆத்தரை பற்றியும் தெரியல, அந்த ஜேர்னலிஸ்ட்டை பற்றியும் தெரியல. இவ்வளவுதான் இவர்களுடைய அறிவு என்று நொந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை தான் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாடு எதை நோக்கி போகுதுன்னே தெரில, சீரியஸாக தெரில. நேற்று பரந்தூர் விமான நிலையம் இல்லைன்ட்டாங்க. ஓகே, விவசாயிகளை அழித்துத்தான் அல்லது விவசாய நிலங்களை அழித்துத்தான் வளர்ச்சி வேண்டுமா என்று கேட்கக்கூடிய கேள்வியில் நியாயம் இல்லாமல் இல்லை, அது நியாயமான கேள்வி. ஆனால் என்னுடைய கேள்வி, இப்போ கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை திருப்பி விவசாயிகள்கிட்ட பணம் கொடுக்கணும், அதையும் கொடுக்க மறுக்கிறீங்க. கீர்த்தனா தேவி அவர்கள் நேற்று சட்டப்பேரவையில் என்ன சொல்கிறாங்க? ஏர்போர்ட் அங்கே வராது, சரி, அந்த லேண்டை என்ன பண்ண போகிறீங்க? அதை நாங்கள் வேறு ஃபேக்ட்ரிக்கு வேறு தொழிற்சாலைக்கு பயன்படுத்துவோம். அப்போ ஏர்போர்ட் வராமல் வேறு தொழிற்சாலைகள் வந்தால் மட்டும் அந்த பகுதியினுடைய சுற்றுச்சூழல் பாதிக்காதா? அந்த பகுதி மக்களுக்கு அந்த இடம் போய் சேரணும் தானே, அதான முறை, அதானே நீங்கள் கொடுத்த வாக்குறுதி. விஜய் என்ன வாக்குறுதி கொடுத்தார்? கொடுத்த வாக்குறுதிக்கு மாறாக ஏர்போர்ட்டை வரவிடாமல் நிப்பாட்டிட்டு அந்த லேண்டில் வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வருவேன் என்று இந்த அரசு சொல்லும் என்று சொன்னால் என்ன தொழிற்சாலைகள் அங்கே வரப்போகின்றன? எந்த தொழிற்சாலைகள் அங்கே வரப்போகின்றன? அப்போ வேற ஏதோ ஒரு தொழிற்சாலை அங்கே வர வேண்டும் என்பதற்காகத்தான் இது நடக்கிறதா அப்படிங்கிற சந்தேகத்தை இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியில் இந்த அரசினுடைய இந்த செயல்பாடு ஏற்படுத்தி இருக்கிறது. ஏர்போர்ட் வந்தால் யாரோ ஒரு நிறுவனத்துக்கு அந்த இடம் போகாது, அப்போ வேற ஏதோ ஒரு நிறுவனத்திற்கு அந்த இடம் போக வேண்டும். அந்த நிறுவனத்திற்கு ஆதாயத்திற்காகத்தான் இவையெல்லாம் செய்யப்படுகிறதா? இந்த கேள்வியெல்லாம் வருமா வராதா? இதையெல்லாம் மறைப்பதற்கு அப்போ யாரோ ஒரு சில தனியார் முதலாளிகளுக்கு ஆதரவாகத்தான் இவையெல்லாம் செய்யப்படுகிறதா? உள்ளபடியே இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க, எங்கள் அரசு அப்படி கிடையாது என்று விஜய் சொல்லுவார் என்று சொன்னால் அந்த லேண்டை ஃபுல்லாக அந்த விவசாயிகள்கிட்ட திருப்பி கொடுங்க. இன்னைக்கு இது சம்மந்தமே இல்லாமல் உடனே என்ன செய்கிறாங்க? G2 அங்கே இடம் வாங்கி போட்டிருக்குன்னு நேற்று கூச்சமே இன்றி என்ன செய்கிறாங்க? சட்டப்பேரவையில் சொல்கிறார் அமைச்சர். G2 இடம் வாங்கி போட்டிருக்கு. இன்றைக்கி G2 அதிகாரப்பூர்வமாக அறிக்கை கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அதாவது G2 அவங்க சொல்கிறாங்க, G2 அந்த மாவட்டத்தில், அந்த வட்டத்தில், ஸ்ரீபெரும்புதூர் வட்ட தாலுக்காவில் அந்த பரந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் எங்கேயுமே லேண்டு கிடையாது. பரந்தூர் சுற்றுவட்டார பகுதி அந்த எங்கே ஏர்போர்ட் அமையக்கூடிய பகுதிகளில் எங்கேயுமே G2 இடம் கிடையாது. G2 என்ற நிறுவனத்தை பற்றி நீங்கள் அவதூறு பரப்புனா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம்னு இன்றைக்கி என்ன கொடுத்துருக்கு? அந்த நிறுவனம் அறிக்கை கொடுத்துருக்கு. அப்போ எதுக்கு எதை கொண்டு வந்து ஏதோ சம்பந்தம் இல்லாமல் எதையாவது பேசி மக்கள் மத்தியில் எதையாவது செய்யணும். இப்போ நான் என்ன கேட்குறேன், யாருக்கு ஆதாயத்தை தேடி தருவதற்காக அங்கே வந்து வேறு தொழிற்சாலைகள் அமையப்போகிறது அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கு மக்கள் எழுப்ப தொடங்கி விட்டார்கள். ஒன்று, ஏன் நான் இப்போ இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்தேன்னா, இப்போ ஏர்போர்ட் இல்லைன்ட்டிங்க, இன்னும் பெரிய அளவில் தமிழ்நாடு பின்னுக்கு போகும். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் வந்து இப்படிலாம் நடக்கணும்னு விரும்பலை. இப்படி நடக்காமல் உள்ளபடியே இவர் நல்லாட்சியை தந்து தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு செல்லும் என்று சொன்னால் துளியும் எனக்கு மாற்று கருத்து இல்லை. நான் வந்து தவறாக கணித்து விட்டேன், உள்ளபடியே விஜய் நல்லாட்சியை கொடுத்து விட்டார் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. நடந்தா ஆனால் அப்படி நடக்கலை. இந்த நிமிடம் வரை மேட்டூர் திறக்கப்படல. அப்போ விவசாய பிரச்சனை இருக்குது, விலைவாசி உயர்வு இருக்குது. இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டையும் வேண்டான்ட்டீங்க. யாரை நொந்துக்கிறது? இப்போ பேக் டு அபிஜித் தீப்கே கருத்துக்கு வருவோம். இப்போ அபிஜித் தீப்கே கருத்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்தியாவின் தலை சிறந்த முதலமைச்சராக அவர் 3 பேரை அடையாளப்படுத்துகிறார். முதலில் அவர் அடையாளப்படுத்தியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அடுத்தது அவர் அடையாளப்படுத்தியது பினராயி விஜயன் அவர்கள், அடுத்தது அவர் அடையாளப்படுத்தியது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். 3 பேர் அடையாளப்படுத்துகிறார். இந்த 3 ஏன் முக்கியம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பினராயி விஜயன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சமீபத்தில் கொடுத்தார். பாஜகவின் ஊதுகுழலாக பாஜகவின் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய விதத்தில் ராகுல் காந்தியின் செயல்பாடு இருக்கிறது சொன்னவர் பினராயி விஜயன். அரவிந்த் கெஜ்ரிவால் ராகுல் காந்தியை கடுமையாக விமர்சிக்கிறார். பாஜகவும் விமர்சிக்கிறார், ராகுல் காந்தியும் விமர்சிக்கிறார்.
இப்போ காங்கிரஸ் ராகுல் காந்தி திமுகவிற்கும் துரோகம் செய்து முதுகில் குத்தி சென்று விட்டது. அப்போ பினராயி விஜயன் கேரளாவை பொறுத்தளவில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பாஜக எப்படி பிரதான எதிரியோ அதே அளவிற்கு காங்கிரஸும் எதிரி. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பாஜக எப்படி எதிரியோ அதே அளவிற்கு காங்கிரஸும் எதிரி. ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவிற்கு இன்றைக்கு பாஜக எவ்வளவு எதிரியோ அதே அளவிற்கு காங்கிரஸும் எதிரி. அப்ப பாஜக காங்கிரஸ் இந்த இரண்டையும் எதிரியாக நினைக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், திமுக, அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டவர்கள் ஓரணியில் திரளக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அப்படி ஓரணியில் அவர்கள் திரளுகின்ற பொழுது அதற்கு வலு சேர்ப்பது போல இந்தியா முழுவதும் ஜென்சி இளைஞர்களை பெரும் அளவில் ஈர்த்திருக்கக்கூடிய எந்த ஜென்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிவார்ந்த ஜென்சி. நான் புரிஞ்சுங்க, வெறும் ரசிக மனநிலையில் விசிலடித்து எதை பற்றியும் கவலை இல்லாமல், விலைவாசி உயர்வை பற்றி கவலை இல்லாமல், வீட்டில் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம தாத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டார், நாம் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு யார் காரணம், என்ன மாதிரியான திட்டங்களால் நம்ம முன்னேறினோம், இதை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் அம்மா கிட்டே இருந்து அப்பா கிட்டே இருந்து எப்படியாவது சண்டை போட்டு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ வாங்கிட்டு முதல் நாள் முதல் காட்சியை யாரோ ஒரு நடிகருடைய முதல் நாள் முதல் காட்சியை போய் பார்த்து விசில் அடித்து கொண்டாடி அந்த நடிகர் தான் உலகம் என்று நினைக்கக்கூடிய ஜென்சி தலைமுறை ஒரு பக்கம், அதை விட்டுருங்க. அந்த ஜென்சி தலைமுறை தான் வாக்களித்து இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, விஜய் முதலமைச்சராக இருக்கிறார். இன்னொரு ஜென்சி தலைமுறை இருக்கிறது. அது என்ன ஜென்சி தலைமுறை? அந்த ஜென்சி தலைமுறை அறிவார்ந்த ஜென்சி தலைமுறை. அவர்கள் நீட்டிற்கு எதிராக சாலைகளில் போராடினார்கள். அவர்கள் காவிரி ஆற்று நீர்ச்சிகளுக்காக போராடுவார்கள். அவர்கள் இடஒதுக்கீட்டிற்காக போராடுவார்கள். ஹிந்தியை திணித்தால் போராடுவார்கள். அவர்கள் பெரியாரின் பேரன் பேத்திகள், மார்க்சின் பேரன் பேத்திகள், அம்பேத்கரின் பேரன் பேத்திகள். பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் இவர்களை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக, இந்தியாவின் வளர்ச்சிக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைமுறை இருக்குல்ல, அந்த தலைமுறையைத்தான் யார் அந்த தலைமுறை தான் யார் ஈர்த்தார்? அபிஜித் தீப்கே. அபிஜித் தீப்கேவின் போராட்டத்திற்கு பின்னால் அணி திரண்டவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். இடது சிந்தனை கொண்டவர்கள், இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள். அப்போது இந்திய அளவில் அந்த ஜென்சி இளைஞர்களையும் அணி திரட்டி காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால், மமதா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், ஸ்டாலின், இப்படியான ஒரு அணி, சந்திரசேகர ராவ், இப்படியான ஒரு அணி கட்டப்பட்டால், ஒடிசால பட்நாயக், எல்லோரையும் அணி திரட்டி இந்தியா முழுமைக்கும் ஒரு அணி கட்டப்பட்டால் அந்த அணி தீர்மானிக்கும் யார் அடுத்த பிரதமர் என்பது. நல்லா புரிஞ்சுங்க சார். பிரதமர் வேட்பாளர் முதலே சொல்ல வேண்டாமா? யார் பிரதமர் வேட்பாளராக இருப்பார்? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற அண்ணாவின் கனவை நினைவாக்கக்கூடிய விதத்தில் அந்த அணி இருக்கும். அந்த அணிக்கான பொது நோக்கம் என்னவா இருக்கும் தெரியுமா? மதவாத பாசிச பாஜகவும் வேண்டாம், பொருளாதார வலதுசாரி தன்மை கொண்ட காங்கிரஸும் வேண்டாம். மாநில கட்சிகளை ஒடுக்குகின்ற பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய வேறுபாடு வித்தியாசம்லாம் கிடையாது. இது ஏதோ நீ காங்கிரஸ் பிரிஞ்சு போனாலும் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எப்போவுமே காங்கிரஸ் மீதான என்னுடைய விமர்சனம் அதுதான். அப்போ பாஜகவும் அல்லாத காங்கிரஸும் அல்லாத ஒரு அணி உருவாவதற்கான ஒரு நம்பிக்கை கீற்று இன்றைக்கு அபிஜித் தீப்கே அவர்களுடைய அந்த பதிலில் இருந்து உருவாகி இருக்கிறது என்ற நற்செய்தியைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினே நினைத்தேன். கூடுதலாக நான் 2 செய்தியை திருப்பி நினைவூட்டிட்டு போயிடுறேன். இந்த விலைவாசி உயர்வை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த விலைவாசி உயர்வுக்கு வெறும் விஜய் அரசு தான் காரணமா அப்படின்னு சிலர் கிளம்பியிருக்கிறாங்க. இது இந்தியா முழுவதும் இருக்குது, ஒன்றிய அரசினுடைய உலக ஆளாவிய பொருளாதாரம் இப்படிலாம் கிளம்புறாங்க. இவர்கள் எல்லோருக்கும் ஒரே ஒரு கேள்வி, திமுக ஆட்சி காலத்தில் விலைவாசி உயர்ந்தால் யார் காரணம்? திமுக தான் காரணம்னு சொன்னீங்க. ஆனால் தாவேக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்தால் அதுக்கு யார் காரணம்னு சொல்கிறீங்க? அதுக்கு மட்டும் சர்வதேச அரசியல் பேசுகிறீங்களே, என்ன நியாயம்? ஒன்று, தூய்மை பணியாளர்கள் பெருமளவில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போராட்டத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பல மணி நேரம் போராடுகிறார்கள். மிக கொடூரமாக இந்த காவல்துறையால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள். போன திமுக ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் போராடிய போது அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அன்றைக்கு அமைச்சராக இருந்த மாண்புமிகு KN நேரு அவர்கள், மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள், சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் வணக்கத்திற்குரிய பிரியா அவர்கள், இவர்கள் எல்லோரும் யாரெல்லாம் அமைச்சர்கள், மேயர், அதிகாரிகள் எல்லோரும் சென்றார்கள். அப்போ எல்லாரும் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஏன் ஸ்டாலின் வரமாட்டாரா அப்படின்னு கேட்டாங்க.
யாரோ ஒரு தம்பியெல்லாம் கொந்தளிச்சார். அந்த தம்பிலாம் இப்போ எந்த பொந்துக்குள்ளே பதுங்கியிருக்காருன்னு தெரியல. ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? ஸ்டாலின் அவர்களை பார்த்து மிக மிக சொல்லக்கூடாத அளவிற்கான, காது கூசக்கூடிய அளவிலான விமர்சனங்களை எல்லாம் அந்த தம்பி வைத்தார். அந்த தம்பி ஏதாவது பங்கருக்குள்ளே பதுங்கி இருக்கிறாரான்னு தெரியல. அந்த தம்பிலாம் எங்கே இருக்கான்னு தெரியல, இருக்கானா இல்லையானே தெரியல. ஏன்னா இவ்வளோ போராட்டம் நடக்கு. இப்போ நேற்று அமைச்சர்கள் கூட போய் பார்க்கல, யாரும் போய் பார்க்கல. அதிகாரிகள் போல, அமைச்சர்கள் போல யார் போய் பார்த்துருக்கா தெரியுமா? நம்ம அன்பு தம்பி லயாலா மணி போய் பார்த்துருக்கிறாரு. லயாலா மணி என்னவா இருக்கிறாரு? பாடநூல் கழக தலைவர். பாடநூல் கழக தலைவருக்கு இதை தீர்க்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா? அவர் தன்னுடைய தார்மீக ஆதரவை தெரிவிப்பதற்கு போயிருந்தார்னா சல்யூட், மதிக்கிறேன், அது வேற, அது போகலாம், அதில் தப்பு இல்லை, எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவர் ஒரு அரசு பொறுப்பில் இருக்கிறார். ஒரு அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர், தாவேக்கால இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் போனார்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அரசு அவரை தான் அனுப்பி வச்சிருக்குன்னு அர்த்தம். அவரை தான் அனுப்பி வச்சிருக்குன்னு நான் அவருடைய ரோலை குறை மதிப்பீடு செய்ய விரும்பலை. இந்த பிரச்சனைக்கு அவரால் தீர்வு காண முடியுமா நான் கேட்குறேன். முடியாது இல்லை. அப்புறம் அப்போ யார் போயிருக்கணும்? அமைச்சர் போயிருக்கணும். அமைச்சர் யாராவது போனாங்களா? போகலை. ஸ்டாலின் எங்கே என்று கேட்ட எந்த வாயும் விஜய் எங்கே, ஜோசப் விஜய் எங்கே அப்படின்னு கேட்கல. அப்போ புரியுதா உங்களுக்கு? தயவு செய்து மக்கள் விருப்ப இருப்பின்றி சிந்திங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை ஒட்டி எத்தனை ஊடக விவாதங்கள் நடந்துச்சு திமுக ஆட்சியில். நான் எத்தனைல கலந்துக்கிட்டேன் தெரியுமா? இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் மிகப்பெரிய அளவில் போராடி கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குது? அப்ப திமுகவிற்கு எதிராக எவ்வளவு தெளிவா, அவ்வளவு திட்டமிடப்பட்டு எல்லாம் சுத்தி நின்று எப்படி தாக்கியிருக்கிறாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு தூரம் வந்து அந்த காய்கள் நகர்த்தப்பட்டிருக்குன்னு புரியுதா? இப்ப விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பிரச்சனைகளை பத்தி யாருமே மூச்சு விடாம இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? ஆணவ படுகொலைகளை பற்றி, அரசு பள்ளியில் மலம் கலக்கப்பட்டதை பற்றி, குடிநீரில் மலம் கலக்கப்பட்டதை பற்றி வாயே திறக்கல. அப்போ இவ்வளவு கொடூரங்கள் அரங்கேறுகிறது. விலைவாசி விண்ணை முட்டி நிற்கிறது, வாயே திறக்கல. 6 சிலிண்டர் சொல்லிட்டு 3 சிலிண்டர் கொடுத்துருக்கிறாரு, வாயே திறக்கல. அந்த 3 சிலிண்டர் நீங்க வாங்கிக்கணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காசு. அதுவும் எல்லாருக்கும் காசு கிடையாது, மாசம் 20,000 ரூபாய் வருமானத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் காசு. இப்படி எல்லாவற்றிலும் மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய விஜய்க்கு எதிராக இங்கே எந்த விவாதங்களும் எழவில்லை. திமுக ஆட்சியில் கொதித்தெழுந்தவர்கள் யாரையும் காணும், எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. வெளிநாட்டுக்கு எங்கேயா பீகார் போயிட்டாங்களான்னு தெரியல. விருப்ப வெறுப்பின்றி மக்கள் சிந்திக்கணும், மனசாட்சியை தொட்டு சொல்லணும். எவ்வளவு நல்ல ஆட்சியை ஸ்டாலின் கொடுத்தார். அதனாலதான் அபிஜித் தீப்கே சொல்றார், 0.07 இருந்த பொருளாதாரத்தை 11.19 உயர்த்தினாரா இல்லையா? கோயம்புத்தூர்ல எவ்வளவு பெரிய ஜிடி நாயுடு பேர்ல ஒரு பெரிய பாலம், எவ்வளவு பெரிய லைப்ரரி, அறிவுலகம் கட்டி முடிச்சிட்டாரு பெரியார் பேர்ல. எத்தனை பிள்ளைகள், அரசு பள்ளி பிள்ளைகள் IAS IPS ஆனாங்க. மாவட்டந்தோறும் நியோ டைடல் பார்க்கு. சென்னையில் எவ்வளோ பெரிய கலைஞர் பன்னாட்டு நூற்றாண்டு மருத்துவமனை. மதுரையில் எவ்வளோ பெரிய நூலகம். எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தார். பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தினார். இந்தியாவின் முதன்மை மாநிலமாக 11.19 கொண்டு வந்தார். பெட்ரோல் விலையை குறைத்தார், ஆவின் பால் விலையை குறைத்தார். என்னெல்லாம் செஞ்சார். பெண்கள் பேரில் சொத்துக்களை பதிஞ்சா 1 விழுக்காடு கட்டண விழுக்காடு கொடுத்தார், கட்டண விலக்கு கொடுத்தார். சொன்னபடியே மகளிர் விடியல் பயணத்தை கொடுத்தார், 1000 ரூபா சொன்னபடியே கொடுத்தார். எல்லாம் செஞ்சார்ல, எல்லாம் செஞ்சார்ல. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத யோசிங்க. சரியா? சரி, நல்லது. இந்த அளவிலே நான் வந்து மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், வட இந்தியாவை சேர்ந்த ஒரு இளைஞருக்கு தெரிந்திருக்கிறது. அவர் அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கிறார், அங்கேருந்து இப்போ வந்திருக்கிறார். அவருக்கு தெரிகிறது நல்லாட்சியை கொடுத்தவர்கள் யார் என்று. நல்லாட்சியை தந்தவர்கள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை மறந்து கருப்பும் நீலமும் சிவப்பும் ஓரணியில் திரள வேண்டிய காலம் இது. திமுகவும் கம்யூனிஸ்டுகளும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் இன்ன பிற ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரண்டால் காங்கிரஸ் பாஜக அல்லாத ஒரு ஜனநாயக சக்தியை, ஒரு ஜனநாயக அரசை இந்தியாவில் நிறுவ முடியும் என்பதற்கான காலம் கனிந்திருக்கிறது. தலைவர்கள் இது குறித்து பரிசீலிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு முறை தமிழ் கையிலே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு, குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.